பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், நன்மை செய்கிறவராயும் இருக்கிறார். நீங்கள் காண்கிற இந்த வானம், இதை சுற்றி அமர்ந்திருக்கிற மேகங்கள், கீழே நீங்கள் காண்கிறதான இந்த மரங்கள், மேகங்களால் சூழ்ந்த மலைகள், ஆண்டவரின் சிருஷ்டிப்பின் பனை மரங்கள், தென்னை மரங்கள், எல்லா செழிப்புகளையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் ஒரு செழிப்பின் நாளை கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மகா செழிப்பை எதிர்பார்க்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற சங்கீதத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 23, தாவீதின் சங்கீதம். இது ஒரு செழிப்பின் சங்கீதம். This psalm gives you a great prosperity. You receive a financial freedom. You never get poverty. You never stay in poverty. நீங்கள் வறுமையில் வாழ்வது இல்லை, நீங்கள் செழிப்பின் நாட்களை காணப்போகிறீர்கள். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறவரே, எங்களுடைய தாழ்நிலை காலங்கள், எங்கள் வாழ்க்கையின் தாழ்ச்சிகள் மறைவதாக, எங்களை அமர்ந்த நீரூற்று கண்டை நீர் நடத்துவீராக. ஆத்துமாவை தேற்றும், நீதியின் பாதையில் நடத்தும். எங்களுக்கு இருக்கிற பயத்தை மாற்றி உமது கோலும் தடியும் என்னை தேற்றட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களை ஆசிரியருக்கு தயவுக்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை செழிப்பாய் மாறட்டும். பொருளாதார தடைகள் உடைக்கப்பட்டு பொருளாதாரத்தில் விசாலம் உண்டாயிருக்கட்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரிசீவ் பெற்றுக்கொள்வார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக, செழிப்பை பெற்றுக்கொள்வார்களாக, ஃபினான்சியல் ஃப்ரீடத்தை பெற்றுக்கொள்வார்களாக.